எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வாழைப்பழத்தை வச்சு ஒரு ஆரோக்கியமான இனிப்பு பலகாரம் செய்ய போகிறோம். அதை நம்ம செஞ்சு டீயோட காப்பியோட சேர்த்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் ஒரு 2 வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். அந்த நல்ல கனிஞ்ச வாழைப்பழத்தை கையிலேயே இப்படியே மதிச்சு விட்டுக்கிறோம். இது கூடவே நாட்டு சக்கரை ஒரு 50 கிராம் சேர்த்து நம்ம இதை அப்படியே பிசையணும். அப்படியே பாருங்க, ஒரு 50 கிராம் இருக்கும். இதை சேர்த்துக்கலாம். அப்படியே தண்ணி எதுவும் ஊற்றாமல் அந்த பழத்துலேயே அப்படியே பழம் கசிஞ்சு வந்துடும். அப்படியே கனிஞ்சு பாருங்க, நல்லா நீர் விட்டுருச்சு. இது கூட லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். அப்போ தான் டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு. இட்லி சோடா மாவு போட்டுக்கலாம். ஆப்ப சோடா சொல்லுவோம்ல, அதை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இதை நல்லா கரைச்சி விட்டுக்குவோம். மிக்ஸியில் அடிக்கிறத விட நம்ம கையில் கரைச்சா தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட் கிடைக்கும். நல்லா இந்த பலகாரமும் சூப்பராக இருக்கும். மிச்சா இப்போ பாரு, நல்லா கரைச்சாச்சு. இது கூட தேங்காய் சேர்த்துக்குவோம். தேங்காய் ஒரு 1/4 மூடி திருவி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்குவோம். இது கூட கொஞ்சம் 1 ஸ்பூன் ரவா, 2 ஸ்பூன் ரவா. இது கூடவே ஒரு 150 கிராம் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பெசரி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குவோம். பாருங்க, தண்ணி இருக்குது, வெல்லம்லாம் சர்க்கரைலாம் இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை கொஞ்சம் இட்லி மாவு பதத்து கொண்டாடணும். ஒரு 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு இந்த பதத்தில் இருக்கணும், இட்லி மாவு பதத்தில் கரெக்டாக இருக்குது. இது ஒரு 10 நிமிஷம் ஊறணும். மூடி ஊற வச்சுருவோம். இது கலக்கி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் பனியார சட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். பனியார சட்டி நல்லா காஞ்சிருச்சு. நெய் போட்டு நான் பனியாரம் சுடுறேன். இந்த மாவில் பனியாரம் சுட்டு கொடுத்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன், ரொம்ப இல்லை, கொஞ்சம் கொஞ்சம். செமையாக டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல சத்தாகவும் இருக்கும் பிள்ளைங்களுக்கு. நெய் காஞ்சிருச்சு. நம்ம இந்த பனியாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். முக்கால் குழி ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும். கோதுமை மாவு நெய் பனியாரம் செமையாக சூப்பராக வாசமாக இருக்குது. ஒரு பக்கம் நல்லா அடிப்பக்கம் வெந்துருச்சு பாருங்க, மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். கல் நல்லா காஞ்சிச்சு சட்டி, அதனால் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அழகாக வெந்து வந்துருச்சு. சின்ன சின்னதாக மினி பனியாரம், நெய் பனியாரம், மினி பனியாரம் சூப்பராக இருக்குது பாருங்க. இப்போ பாருங்கள், பனியாரம் 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். வாழைப்பழ பனியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.